வெல்கம் டு அவர் சேனல் கனிவுடன் கணிதம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா கிளாஸ் 10ஓட ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸசைஸ் 1.2க்கான சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள், லேட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஒரு செட் கொடுத்துருக்காங்க அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு செட் கொடுத்துருக்காங்க அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. அதாவது என்னென்னா 2 செட்ஸ் ஏ அண்ட் பிங்கிற 2 செட்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன R1 R2 R3 R4. இந்த 4ல் வந்துட்டு எதெல்லாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஏ டு பிக்கு கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ரிலேஷனாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிவன் அண்ட் டு ஃபைண்ட் சொல்லி கிளியராக பார்த்துடலாம். பாருங்கள், கிவன் என்னது 2 செட்ஸ் ஏ அண்ட் பி அண்ட் டு ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ணுறோம்? டு செக் R1 இஸ் ஈக்குவல் டு என்னது set of 2, 1 and 7, 1 and R2 is equal to set of -1, 1 and R3 is equal to set of all 2, -1, 7, 7 and 1, 3 and R4 is equal to 7, 1, 0, 3, 3, 3 and 0, 7. இந்த 4 செட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த 4 செட்ஸில் எதெல்லாம் வந்துட்டு ஏ டு பிக்கு ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், சொல்யூஷனில் கிவன் ஏ டு பி எழுதியாச்சு அண்ட் சொல்யூஷனில் என்ன பண்ண போகிறோம், இந்த கொடுத்துருக்கிற செட்ஸை வந்துட்டு ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பியான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய செட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏ கிராஸ் பி, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பிக்கு சப்செட்ஸாக இருந்தது அப்படின்னா we can say this set is a relation from A to B ன்னு சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, தட் இஸ் ஏ கிராஸ் பி ஃபைண்ட் பண்ணிக்கும். ஏ கிராஸ் பி எப்படி நம்மளுக்கு தெரியும், A and B. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு have to take a product with all the elements of our second set, that is 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. Then second பாருங்க, second element in our first set and we have to take a product with all the elements of our second set, that is 2, 3 and 2, 0, 2, -1, 2, 7. அதே மாதிரி 3, 3, 3, 3, 0, 3, -1, 3, 7 and like that 7, 3, 7, 0, 7, -1 and 7, 7. That's it. இதுதான் நம்மளோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, கொடுத்துருக்கிற செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இப்போ எப்படி செக் பண்ணுறோன்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஒன் செட் R1 அப்படிங்கிற செட்டு வந்துட்டு ஏ டு பிக்கு வந்துட்டு ரிலேஷனா அப்படின்னா என்னன்னு பார்த்தா போதும், இந்த R1 அப்படிங்கிறது ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏ கிராஸ் பியில் இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்லலாம், R1ங்கிறது ரிலேஷன். ஸோ செக் பண்ணிடலாம் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது. 2, 1 செக் பண்ணுங்கள், 2, 1 இருக்கான்னு சொல்லிட்டு. நோ, 2, -1 தான் இருக்குது. ஸோ 2, 1ங்கிறது இல்லை. தென் 7, 1, 7, 1 ஆல்சோ நாட் தேர். அப்போ என்னது, இங்கே 2, 1ங்கிறதும் ஏ கிராஸ் பியில் இல்லை, டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. லைக் தட் 7, -1 அப்படிங்கிறதும் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு ஏ கிராஸ் பியில் இல்லை அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம், இப்போ R1 அப்படிங்கிறது ஏ கிராஸ் பியோட சப்செட் கிடையாது. அப்படி சப்செட் இல்லை அப்படின்னா என்னது, தட் இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. இந்த ரெண்டு எலமெண்ட்டும் இதில் கிடையாது. ஸோ இந்த R1ங்கிறது நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. லைக் தட் சி செகண்ட் ஒன், R2 is equal to -1, 1. ஸோ -1, 1 ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, 1, -1 தான் இருக்குது. ஸோ தட் ஆல்சோ நாட் தேர் இன் அவர் ஏ கிராஸ் பி. ஸோ R2 ஆல்சோ நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. Now see that R3 என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 2, -1 and 7, 7, 1, 3. ஃபர்ஸ்ட் 2, -1 பார்க்கலாம். எஸ், 2, -1 இஸ் தேர் இருக்குது. தென் 7, 7. எஸ், 7, 7 ஆல்சோ தேர், அதில் இருக்குது. தென் 1, 3. எஸ், 1, 3 இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்போ என்னன்னு சொல்லலாம், R3 அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லலாம். ஸோ R3 is a subset of, that is contained in A cross B. So we say that R3 is a relation from A to B. So அப்போ ஏலிருந்து பிக்கு போகிறதுல R3 அப்படிங்கிறது ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன், R4 is equal to set of all 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. ஸோ அதே மாதிரி எலமெண்ட் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 7, -1, 7, -1 எஸ் இருக்குது. தென் 0, 3, 0, 3 இல்லை.
So that is does not belongs to A cross B. 3, 3. Yes, 3, 3. Then 0, 7. That also not there. So, இப்போ என்னது 0, 3 does not belongs to A cross B and 0, 7 does not belongs to A cross B. So, since thus இதிலிருந்து என்ன சொல்லலாம்னா R3 அப்படிங்கிறது is not a relation from A to B. இந்த ரெண்டு எலமெண்ட் இதில் இல்லை. So, R4 is not a subset of A cross B. So, என்ன சொல்லிக்கலாம் R4 அப்படிங்கிறது not a relation from A to B. அது அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நம்ம எதை பற்றி பேசலாம் சப்செட்டாக இல்லையாங்கிறது. இங்கே எலமெண்ட்ஸே இல்லை அப்படிங்கும்போது இந்த சப்செட்டுங்கிறது இல்லை. So, that is not a relation from A to B. Now second sum பாருங்க. Let A is equal to set of all 1, 2, 3, 4 etc. 45 and R be the relation defined as is square of. So இங்கே definition என்னது is square of on A. இதில் on A லியே தான். Then write R as a subset of A cross A. Also find the domain and range of R. So என்ன given பாருங்க இங்கே given நமக்கு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. என்னது A is equal to set of all 1, 2, 3, 4 etc. 45 வரைக்கும் 5, 6, 7, 8, 9 இதே மாதிரி 45 வரைக்கும் போகிறது நம்மளோட A செட். அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க R be the relation defined as is square of on A. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் ரிலேஷனாக இருக்கணும் அப்படின்னா A cross Bலேருந்து எடுக்கிறது பர்டிகுலர் ஒரு டெஃபினேஷனுக்கு கீழேன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே என்ன அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப்ங்கிற கண்டிஷனுக்கு கீழே தான் ஆன் ஏல வந்துட்டு டிஃபைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க ரைட் ஆர் ஆஸ் எஸ் சப்செட் ஆஃப் A cross A. எதோட சப்செட்டை எழுதணுமா ஆருங்கிறது வந்துட்டு சப்செட் ஆஃப் A cross A. அப்போ என்னது இங்கே அதனால தான் இங்கே ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிங்கிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறது A to Aவை எடுத்துக்கலாம். அப்போ A to Aல எடுக்கும்போது அண்ட் எதில் இருக்கணும் அப்படின்னா ஆன் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது அது என்னென்ன சொல்யூஷனில் பார்த்துக்கலாம். தென் இதுதான் நம்மளுக்கு கிவன் அண்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ரிலேஷன் ஆர் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணணும் ரிலேஷன் தட் இஸ் ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் A cross A. ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் ஆர் அண்ட் தென் ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் of R and then range of R find பண்ணணும். இப்போ பாருங்க சொல்யூஷனில் given என்னடாமா A is equal to set of all 1, 2, 3, 4 etc. 45 வரைக்கும். தென் ரிலேஷன் அந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா is square of and A to A on A that is Aலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏலேருந்து ஏக்கு போகும்போது தட் இஸ் எப்படி இருக்கணுமா ஸ்கொயர் ஆஃபாக இருக்கணும். அப்போ என்னது A cross A தான் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க சப்செட் ஆஃப் A cross Aவாக நம்ம கொடுக்கணும் இல்லையா. A cross Aவாக கொடுக்கும்போது ஃபஸ்ட் ஏவை என்னென்னு வச்சுருக்கிறோம் நம்மளோட எக்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஆர்டர்டு பேஸை எடுக்கும்போது ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ஏலேருந்து எடுப்போம் செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த ஏலேருந்து எடுப்போம். அப்போ இது எக்ஸ் இது ஒய். ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறதுனால இந்த ஒய் எப்படி இருக்கும் இதோட ஸ்கொயராக இருக்கும். ஓகே ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு A cross A. ஸோ A cross A அப்படிங்கிறது என்னடா ஃபஸ்ட்டு இங்கே இருந்துட்டு தட் இஸ் A அப்படின்னா 1, 2, 3 எக்ஸட்ரா 45. அதே மாதிரி இன்னொரு A அது என்னது 1, 2, 3 etc. 45. ஸோ இப்போ எப்படி நம்ம எழுதுவோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு இந்த 1 எடுப்போம் have to multiple with all the elements of our second A. அப்போ 1, 1, 1, 2, 1, 3 1ல இருந்துட்டு 1, 45 வரைக்கும் வந்துடும் இல்லையா. தென் செகண்ட் பாருங்கள் செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஆல் த have to take a product with all the elements of second set that is 2 முன்னாண்ட போட்டு 2, 1, 2, 2 like that 2, 45 வரைக்கும் போகும். அதே மாதிரி ஃபைனலாக இது வரைக்கும் வரும் இங்கே 45 that is 45, 1, 45, 2, 45, 3 up to 45, 45 வரைக்கும் நம்ம எடுக்கணும். அதுதான் நம்மளோட A cross A. ஓகே தென் இப்போ இதில் நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ரிலேஷன் ஃபைன் பண்ணணும் டொமைன் அண்ட் ரேஞ்ச் இல்லையா. அப்போ இதில் இருந்துட்டு ரிலேஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரிலேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஏல இருந்துட்டு இந்த ஏக்கு போகும்போது அது எப்படி இருக்கணும் ஸ்கொயர் ஆஃப் அதாவது இந்த ஏல இருக்கிறது எக்ஸு இந்த ஏல இருக்கிறது ஒய் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எப்படி எடுக்கலாம் திஸ் ஒன் ஃப்ரம் அவர் ஃபஸ்ட்டு செட் ஏ திஸ் ஒன் ஃப்ரம் அவர் செகண்ட் செட். அப்போ 1 அதோட ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா எக்ஸுங்கிறது 1னா அதோட ஸ்கொயர் ஆஃப் என்னது 1 ஸ்கொயர். அப்போ சேம் 1. தென் நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ என்னது 2 அப்படின்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்
that is 4. அடுத்தது பாருங்க ஏல என்ன இருக்கு 3. அப்போ 3 எடுத்தீங்கன்னா என்ன வரும், that is 3 and 3 square 9, like that 4 square 16, 5 square 25, 6 square 36, 7 நெக்ஸ்ட் என்ன வந்துடும் 7 வந்துடும். ஏன் 7 இங்கே நம்ம போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறது வந்துட்டு 45 வரைக்கும் இருக்க எக்ஸ் எலமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆனால் நம்ம எதை தான் இங்கே கன்சிடர் பண்ணணும், எதையும் கன்சிடர் பண்ணணும். நம்மளோட y is equal to x ஸ்கொயருங்கிறதையும் கன்சிடர் பண்ணணும். அப்படி எக்ஸ் வந்துட்டு 7 இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு y என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் 7 ஸ்கொயர் 49 வந்துடும். ஆனால் நம்மளுக்கு இங்கே செட்டு எதுக்குள்ள வரைக்கும் தான் இருக்குது, 45 வரைக்கும் தான் இருக்கும். அதனால் இந்த 7,49ங்கிற இந்த எலமெண்ட் வந்துட்டு இந்த செட்டில் இருக்காது. ஓகே, அதனால தான் நம்ம 6,36 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ 49 அப்படிங்கிறது ஏ செட்டில் கிடையாது, இங்கே 49 வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இதுதான் நம்மளோட ரிலேஷன். ஃப்ரம் ஏ டு ஏக்கு நம்மளோட ரிலேஷனுக்கான ரோஸ்டர் ஃபார்ம் இது தான். தட் இஸ் 1,1, 2,4, 3,9, 4,16, 5,25, 6,36 அப்படிங்கிறது. தென் டொமைன் ஆஃப் பாருங்கள், டொமைன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது தட் இஸ் நத்திங் இன் அவர் எக்ஸ். அதாவது எக்ஸ்னால் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கு இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டுனா நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே. தட் இஸ் நம்ம ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணிட்டு எழுதிக்கலாம். இங்கே ரிப்பீட்டேஷன்ஸ் இல்லை, ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிருக்கிறோம். தட் இஸ் 1, 2, 3, 4, 5, 6. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது என்னடா, நம்மளோட y தட் இஸ் செகண்ட் எலமெண்ட்ஸ் இன் அவர் செகண்ட் செட். ஸோ அப்போ என்னது 1, 4, 9, 16, 25 and 36. தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட செகண்ட் சம். now தேர்ட் சம் பாருங்கள். A relation R is given by the set of all x comma y such that y is equal to x plus 3 and x belongs to set of all 0 comma 1 comma 2 comma 3 comma 4 comma 5 and determine its domain and range. சரியாடா, இதில் என்ன ஃபஸ்ட்டு given to find சொல்லி பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எ ரிலேஷன் ஆர் அப்படிங்கிறதுக்கு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட் என்னென்னா செட் ஆஃப் ஆல் இந்த கொடுத்துருக்கிறது given that is set of all x comma y such that y இந்த y எப்படி இருக்கணுமா, x plus 3 இருக்கணுமா. அண்ட் அந்த x வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுங்கிறது எந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னா அதோட எலமெண்ட்ஸ் என்ன 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, இதுதான் நம்மளோட given set. அண்ட் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, they ask you to find the domain and range. ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, that is our relation அண்ட் அந்த ரிலேஷனோட domain and range. இங்கே செட்டுன்னு எப்படி கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, we have to find that. இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜென்ரல் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் என்ன அப்படின்னா அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணணும். now see that சொல்யூஷனில் by given the set is this one. ஓகே, இதில் என்னென்னு பாருங்கள், இங்கே எக்ஸ் வந்துட்டு பிலாங்ஸ் டு என்னது 0, 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் இதெல்லாம். அண்ட் வாட் இஸ் தட், இங்கே ஒய் என்னென்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு x plus 3. now see x is equal to 0 அப்படின்னா y ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 0 plus 3, 3. and x is equal to 1 இருக்கும்போது y is equal to what, xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1, that is 1 plus 3 is equal to 4. like that x is equal to 2 அப்படின்னா y is equal to 2 plus 3, 5. and x is equal to 3ங்கும்போது 3 plus 3, 6. and x is equal to 4ங்கும்போது instead of that x 4, so 4 plus 3, 7. and x is equal to 5 அப்படின்னா 5 plus 3 is equal to 8. ஓகேமா, இப்போ இதில் இருந்துட்டு எப்படின்னா நம்மளோட ரிலேஷன் செட் எழுத போகிறோம், ரோஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிறது ஜஸ்ட்டு செட் பில்டரில் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். எப்படி, எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ அண்ட் ஒய்ங்கிறது திஸ் ஒன். அதாவது எக்ஸ் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 3. அப்போ எப்படி சொல்லலாம், எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது 0, 3. லைக் தட் எக்ஸோட வேல்யூ 1னா ஒய்யோட வேல்யூ 4, தட் இஸ் 1, 4. லைக் தட் 2, 5 அண்ட் 3, 6. தென் 4, 7. தென் 5, 8. இதுதான் நம்மளோட ரோஸ்டர் ஃபார்ம். தென் இதில் பாருங்கள் டொமைன் என்னன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எப்படி இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே தட் இஸ் ஃப்ரம் அவர் ஃபஸ்ட்டு செட்லேருந்து எடுத்துக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே. ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணுவோம், பட் இங்கே ரிப்பீட்டேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம். 0, 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி ரேஞ்ச் அப்படிங்கிறது தட் இஸ் ஃப்ரம் அவர் செகண்ட் செட், தட் இஸ் y பிலாங்ஸ் டு பி செகண்ட் செட்டில். அப்போ என்னது 3, 4, 5, 6, 7, 8. தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட தேர்ட் சம்க்கான சொல்யூஷன். என்ன கொடுத்துருந்தாங்க, செட் பில்டரில் கொடுத்துருந்தாங்க, அதை ரோஸ்டரில் எழுதி அதிலிருந்து டொமைனும் ரேஞ்சும் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தென்
இதோட நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் நம்ம சேனல் கனிவுடன் கணிதம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட லிங்க் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸோட நெக்ஸ்ட்டு 2 சம்ஸ் வந்துட்டு லிங்க்கில் கொடுத்துருக்கேன் கீழே. அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.